Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சிவகாசியில வெரைட்டியான கிராக்கர்ஸ்லாம் பண்ற ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம மணி ஏஜென்சிஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டார் இருக்குது, கதை இருக்குது, தென் அதுக்கப்புறம் கிரிக்கெட் பேட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கு புதுசாக லான்ச் ஆகிருக்க ஹேண்ட் ஷாட்டு. ஸோ இது எப்படின்னா அது நீங்கள் கையிலேயே பிடிச்சிக்கலாம். ஸோ இதிலேருந்து ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே போகும். 38 ஷாட்டு இந்த ஒரு பைப்பில் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான கிராக்கர்ஸ்லாம் பண்ணக்கூடிய மணி ஏஜென்சிஸ்க்கு தான் வந்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர் மாடல்லே வந்திருக்கு. இந்த பட்டாசு வந்து கேனான் பால்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிராக்லிங் ஃபங்க்ஷன். நம்ம கையில் பிடிச்சி தூக்கி போட்டோம்னா சடச்சடன்னு வரும். இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து 6 பீஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து மல்டி கலராக வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெட் அண்ட் க்ரீன் சேர்ந்து வரும். கம்பி வந்து நம்மகிட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. அதாவது வந்து 7லேருந்து இருக்குது. 7 வந்து சின்ன சைஸு. ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 10 ரூபா இந்த ரேஞ்சில் இருந்து தான் இருக்கும். அடுத்து வந்து ஸ்கை ஷாட் போயிடலாம். ஸ்கை ஷாட்னா சின்ன ஸ்கை ஷாட்லேருந்து இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். இது வந்து 10 பீஸ் வரும்ண்ணா. இதான் இருக்கிறதுலே பெரிய ஃப்ளவர் பாட்டு. ஓகே, இது வந்து நம்மகிட்ட தான் யூனிக்காக இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட 10 ஷாட்லேருந்து இருக்குண்ணா. 10 ஷாட் வந்து மல்டி கலர் தான். எல்லாமே மல்டி கலர் தான். கிராக்லிங்கே கிடையாது. 10 ஷாட்டு, 12 ஷாட்டு, 25 ஷாட்டு, 30 ஷாட்டு, 60 ஷாட்டு, 120, 240 வரலும் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் நம்மகிட்ட வந்து 16 ஐட்டத்துலேருந்து 81 ஐட்டம் வரலும் இருக்குது. தனியாக எனக்கு ஒரு 300 பாக்ஸ் வேணும், ஒரு 500 பாக்ஸ் வேணும், ஒரு 1000 பாக்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஒரு 2 to 3 days அதுக்குள்ளே டெலிவரி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னா? ஆர்டர் பண்ணுறது வந்து நீங்கள் நேர்லேயும் வந்து வாங்கிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் இருக்குது, www.moneyagencies.com இருக்குது. வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியாதவங்க வந்து நேர்லேயும் வந்து வாங்கிக்கலாம். நம்ம கடை வந்து சீசன் கடை கிடையாது. நார்மலாக வந்து 365 நாள் கடை இருக்கும். 365 நாள் பிஸ்னஸ் நடக்கும் நம்ம அது வந்து. ஸோ இந்த கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி டு சாத்தூர் ரோட்டில் அனுப்பங்குளம் பஸ் ஸ்டாப்பில், அதாவது மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோட்டு மேலேயே இருக்குது. நீங்கள் இதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் சாத்தூருக்கே போக முடியும். ஸோ அப்படி ஒரு மெயினான லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட 2025க்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஒரு சூப்பரான ப்ரைஸில், அதுவும் வெரைட்டியான கிராக்கர்ஸ்லாம் வாங்க நீங்கள் மணி ஏஜென்சிஸை விசிட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. நம்ம வந்து மணி ஏஜென்சிஸ்ன்னு சொல்லி சிவகாசி டு சாத்தூர் மெயின் ரோட்டில் கடை வச்சுருக்கோம். நம்ம வந்து 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். நம்மளோட தனித்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருஷத்தில் 365 நாள் நம்ம கடை இருக்கும். அதாவது வந்து சீசன் கடை கிடையாது. நீங்கள் கோயில் திருவிழா, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். எல்லா டைமும் கடை இருக்கும். 365 நாளும் கடை இருக்கும். அதான் நம்மளோட தனித்துவம். ஓகே, இப்போ 2025 தீபாவளிக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, பட்டாசு வந்து அது என்ன ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் நம்ம வந்து. ஓகேண்ணா. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார். ஓகே, மியூசிக்கல் கிட்டார். வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர் மாடல்லே வந்திருக்கு இந்த பட்டாசு வந்து. ஓகே, இது என்ன பண்ணணும்? அந்த எப்படி வெடி? இது வந்து ஒரு ஸ்மோக் ஃபங்க்ஷன் வரும். ஸ்மோக் ஃபங்க்ஷன் வந்து பிளாஸ்ட் ஆகி கலர் பேப்பர்ஸாக வரும். ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபங்க்ஷன் மாதிரி வரும். ஓகே, ஸோ 3 கலரில் ஸ்மோக் வந்துட்டு அப்புறம் ஆமாம் வெடிச்சு பிளாஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேனான் பால்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிராக்லிங் ஃபங்க்ஷன். நம்ம கையில் பிடிச்சி தூக்கி போட்டோம்னா சடச்சடன்னு வரும். இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து 6 பீஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிக்காக இருக்கும். இது வந்து நம்மகிட்ட கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்பார்க்லர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் ஷேப் ஸ்பார்க்லர். ஓகே, இது வந்து அப்படியே ஹார்ட் ஷேப்லேயே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரீல்ஸ் எடுக்க இதுகளுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈமு எக்கு. ஓகே, ஈமு எக்கு இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஈமு எக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்பி ஃபவுண்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிங்க் கலரில் வரும் இந்த ஃபவுண்டன் வந்து. ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபவுண்டன் வந்து உங்களுக்கு. ஓகேண்ணா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ். அதாவது நம்ம கொடை மாதிரி அழகாக விரிஞ்சு நல்லா ராட்டின மாதிரி சுற்றும். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து மல்டி கலராக வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெட் அண்ட் க்ரீன் சேர்ந்து வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்பார்க்லர்ஸ் வந்து. ஓகே, நார்மலாக அம்பிரலாங்கிறது அந்த எலக்ட்ரிக்கில் சுற்றுற மாதிரி இருக்கும். இது ரெட் அண்ட் ஆமாம், ரெட் அண்ட் க்ரீன் வந்து சுற்றும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா
இந்த தோர் ஒன்று வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் சுத்தியல். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சின்ன பிள்ளைங்க கையில் பிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோன்னு வந்திருக்கு. ஓகே. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து வாட்டர் குயின் ஃபங்க்ஷன். வாட்டர் குயின் ஃபங்க்ஷன்னா நீங்கள் உங்கள் கை அதில் பட்டாலும் சுடாது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன். இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி போட்டிருக்காங்க மாடலைசேஷனில். ஓகே. இது ஆக்சுவலாக புஸ்வானம் மாதிரி கிடையாது, புஸ்வானம் மாதிரி கிடையாது, கையில் பிடிக்கிறது. ஓகே. கலர் கோன் இது வந்து. ஓகே. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து புதுசாக வந்திருக்கு இந்த வருஷம், மதுரை மல்லின்ட்டு. நம்ம மதுரை மல்லின்னு சொல்லி, அதாவது நம்ம மல்லிகைப்பூ மாதிரி வரும் விரிஞ்சு நல்லா பார்க்குறதுக்கு. ஃபங்க்ஷன் வந்து மல்லிகைப்பூ கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். சூப்பர். இது வந்து அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அனுமான் கதை. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மலாக மல்டி கலர் தான். இப்படி பிடிச்சாங்கன்னா மல்டி கலரில் வரும், ரெட்டு க்ரீன் வரும். இது நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் வந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வயர் சக்கர். வயர் சக்கர்னா நார்மல் சக்கரை வந்து கீழே சுற்றும், தரையில் சுற்றும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம். ஓகே. கையில் சுற்றும், பார்க்குறதுக்கு ஃபங்க்ஷன் கலர்ஃபுல்லாக இருக்கும், ரீல்ஸ் எடுக்க இதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். ஓகே. யூனிக்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் ஷாட்டு. அதாவது நம்ம கீழே வச்சு ஷாட் வெடிச்சு பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே பைப்பில் வரும். 30 ஷாட் 60 ஷாட் வரல வெடிச்சிருப்பாங்க. ஓகே. இது வந்து நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா 38 ஷாட் வெடிக்கும். 38 ஷாட் வெடிக்கும். இது வந்து நம்ம ஹேண்ட்லேயே பிடிச்சிக்கலாம். இது வந்து ஓகே, நம்ம ஃபேன்சி ஷாட் மாதிரியே இருக்கும். இது வந்து யூனிக்காக வந்திருக்கு. இது இந்த ப்ராடக்ட் இப்போ தான் லான்ச்சே பண்ணுறோம். ஓகே. இது சேஃப்டியாக இருக்குமா? சேஃப்டியாக இருக்கும், நம்ம கையில் பிடிச்சிக்கலாம். 38 ஷாட் அது வாட்டுக்கு குறிப்பிட்ட ஹைட்டு போய் நல்லா வெடிக்கும், கலர் வரும் எல்லாமே. ஓகேண்ணா. ஓகே. ஓகே. ஆனால் இப்போ ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சேன். இந்த வருஷம் புதுசாக வந்த பறவைகள் எல்லாமே காட்டினேன். இப்போ அடுத்து வந்து நார்மலாக உள்ள கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே. அடுத்து வந்து வர்றதும் புது வெரைட்டிஸ் தான். பீகாக் பார்த்தீங்கன்னா பீகாக்கில் வந்து 3 சைஸ் இருக்குது. ஸ்மால் இருக்குது, இது வந்து மீடியம். ஓகேண்ணா. அதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து படா. இதுக்கு பெருசும் இருக்குது நம்மகிட்ட. அதாவது 4 வெரைட்டிஸ் வரும். பீகாக் மட்டுமே 4 வெரைட்டிஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோரா சிங்கர். இது வந்து சைரன் ஃபங்க்ஷன். ரெட் அண்ட் க்ரீன் வந்து சைரன் ஃபங்க்ஷன் வரும், பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ராக்கெட். ராக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சவுண்டோட வரும், அதாவது விஸ்லிங் ராக்கெட். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப். லாலிபாப் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நல்ல டைமிங் இருக்கும் உங்களுக்கு. லாலிபாப்பு. இது லாலிபாப்பு வாட்டர் குயின் ஃபங்க்ஷனில் தான் இன்னும் வருதா? இல்லை, வாட்டர் குயின் ஃபங்க்ஷனே கிடையாது, இது வேறு. இது வந்து கையெல்லாம் வைக்கவே கூடாது. ஓகே. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டு. ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறது வந்து பழைய ஓலை வெடிச்சு கலர் பேப்பராக வர்றது. அதில் இப்போ ட்ரெண்டிங்காக போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் கன்னுன்னு சொல்லி கையில் பிடிக்கிற துப்பாக்கி நார்மலாக. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராக்லிங் ஃபங்க்ஷன், கையில் பிடிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4x4 வீல். இது வந்து கீழே சக்கரம் சுற்றிக்கிட்டு அழகாக தாமரைப்பூ விரிகிற மாதிரி விரியும், பார்க்குறதுக்கு ஃபங்க்ஷன் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 9000 cc சொல்லி இது வந்து புதுசாக வந்திருக்கு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4x4 வீல் ஃபங்க்ஷனே வரும், அதில் வந்து விசிலிங் ஃபங்க்ஷனோட வரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாலான்னு சொல்லுவாங்க. வாலா பேன் பண்ணனால டிஜிட்டல் வாலா. டிஜிட்டல் வாலாவே இது வந்து 90 வாட்ஸ். 90 வாட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராடக்ட். இதோட டைமிங் எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அதுலேயே வந்து சின்ன இது சின்சன். 90 வாட்ஸோட தம்பி சின்சன். இது வந்து நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன். இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான், அதுலேயே சின்ன சைஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மகிட்ட புதுசாக போட்டிருக்க 7 ஷாட். அது எல்லா 7 ஷாட்டும் 5 பீஸ் வரும். இது வந்து நம்மகிட்ட வந்து 10 பீஸ் வரும். 10 பீஸ் ஃபங்க்ஷன் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, மல்டி கலர் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே. இது வந்து மணி பேங்க்னா, மணி பேங்க் 2 பீஸ் இருக்கும்ண்ணா. இது வந்து வெடிச்சு பார்த்தீங்கன்னா ரூபா தலா வரும். ஓகே. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இப்போ கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. இது வந்து பென்சிலில் உள்ள அட்வான்ஸ் வெரைட்டி இப்போ உள்ளது பேட்டு, கிரிக்கெட் பேட்டு. ஓகே. கம்பி வந்து நம்மகிட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குண்ணா. அதாவது வந்து 7லேருந்து இருக்குது. 7 வந்து சின்ன சைஸு. ஓகே. இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 10 ரூபா இந்த ரேஞ்சில் இருந்து தான் இருக்கும். இதில் வந்து 4 வெரைட்டிஸ் வரும். எலக்ட்ரிக்கு, கிராக்லிங்கு, ரெட்டு, க்ரீனு, இது மாதிரி எல்லாத்துலேயுமே 4 வெரைட்டிஸ் வரும். 7, 10. இது வந்து 10. ஓகே. இது வந்து 10. இது வந்து 15. இது நல்லா மீடியமாக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இதுலேயுமே 4 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து 30. அதாவது வந்து 15, 30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் வரும். ஓகே. அதில் 5 பீஸ் இருக்கும். 30ல் வந்து 5 பீஸ் இருக்கும், 15ல் வந்து 10 பீஸ் இருக்கும். ஓகே. ரெண்டும் ஒரே ரேட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னா 50 இருக்குது. 50. ஆமாம், 50. ஓகே. அதாவது கம்பியில் வந்து நம்மகிட்ட நார்மலாக எல்லாத்துலேயுமே வந்து 4 கலர் இருக்குது. ரெட்டு, க்ரீனு எல்லாமே இருக்குது. கிராக்லிங்கு,
எலக்ட்ரிக் எல்லாமே இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்பார்க்லர்ஸ் காட்டினேன், ஹார்டின் ஷேப்பும் இருக்குது. அப்புறம் அது போக அந்த ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர்ஸ் இருக்குது. அது மாதிரி யூனிக்காக இருக்கும். ஓகேண்ணா. ஓகே, கம்பிலே நிறைய வெரைட்டி வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. ஃப்ளவர் பாட் வந்து நம்மகிட்ட ஸ்மால்லேருந்து இருக்குண்ணே. எல்லாமே 10 பீஸ் தான். ஸோ ஒரு ஐட்டம் மட்டும்தான் 5 பீஸு. ஸோ எல்லாமே 10 பீஸ் தான். ஃப்ளவர் பாட்டு பிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு. அடுத்த சைஸ் வந்து ஸ்பெஷலு. ஓகே. அதுக்கடுத்த சைஸ் வந்து அசோகா. அசோகாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி. கலர் கோட்டி தான் நார்மலாக எல்லாருமே வாங்குவாங்க. கலர் கோட்டி நல்லாயிருக்கும் நம்மகிட்ட வந்து. ஓகே. அசோகாக்கும் கலர் கோட்டிக்கும் என்ன வித்தியாசம் வரும்னா? சைஸ் வித்தியாசம் வரணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அது கலர் கோட்டி வந்து நார்மல் மீடியமான சைஸாக இருக்கும். அசோகா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சைஸ். ரெண்டும் சைஸ் தான் வித்தியாசம் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. இது வந்து டீலக்ஸ் கலர் கோட்டிக்கு அடுத்த சைஸ் இது வந்து. இப்போ இது வரலும் காட்டின சைஸ் வந்து எல்லாத்தையுமே நார்மலாக இருக்கும். இதில் வந்து படா சைஸ் வந்து நம்மகிட்ட ஸ்பெஷலாக வர்றது வந்து. ஓகே. இதில் எத்தனை பீஸ் இருக்குது? இதுலேயும் 10 பீஸ் இருக்கும். ஓகே. 10 பீஸ் தான், ஆனால் பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், 10 பீஸ்னா சைஸ் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சைஸ் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா பெருசாக வரும். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து 10 பீஸ் வரும்ண்ணா. இதான் இருக்கிறதுலே பெரிய ஃப்ளவர் பாட்டு. ஓகே. இது வந்து நம்மகிட்ட தான் யூனிக்காக இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து. மற்ற நார்மலாக கலர் கோட்டி டீலக்ஸ் வரல எல்லாருமே வச்சுருப்பாங்க. இது வந்து கலர் கோட்டி சூப்பர்னு வரும். ஓகே. இந்த இது வந்து இது நல்லாயிருக்கும். ஹைட்டு நல்லா போகும். ஓகேண்ணா. ஹைட்டும் போகும், டைமிங்கும் ஜாஸ்தி. டைமிங்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பீஸே. ஆமாம், இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்குது. சூப்பர்ண்ணா. சக்கரம் வந்து சின்ன சைஸ் பிக்லேருந்து வரணும். பிக்குனா சின்ன சைஸ், அதான் ஸ்டார்டிங் சைஸு. இது வந்து 10 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல். ஓகே. பிக்கோட ஸ்பெஷல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்பெஷலோட டீலக்ஸ் பெருசாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வரும். ஸ்பின்னரில் ஸ்பெஷல் வரும், டீலக்ஸ் வரும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக வரும். குப்பி வந்து கீழே வந்து இது வந்து நார்மல் சக்கரம். இது வந்து குப்பி பிளாஸ்டிக்கில் வரும். ஓகே. நீங்கள் மண் தரையில் வைக்கும்போது நல்லா சுத்தம். இது வந்து ஸ்பின்னருங்கிறது வந்து. ஓகே. ஸ்பின்னர் எடுத்துட்டோன்னா மண் தரையில் வச்சாலும் நல்லா சுத்தம்ன்றீங்க. ஓகேண்ணா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை கயரும்பாங்க. ஓகே. சாட்டை தான் மெயினான ஐட்டம் சின்ன பிள்ளைங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது 1.5 அடி சாட்டம்பாங்க. இது வந்து சின்ன சைஸு. ஓகே. இது 1.5 அடி சாட்டை. 1.5 அடி சாட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி சாட்டை. 4 அடி சாட்டை. ஆமாம். இது நல்லா இது ஃப்ளவர் பாட்டு சக்கரம் இது வைக்கிறதுக்கு இதுதான் மெயினான ஐட்டம். ஓகே. ஸோ இது இருந்தால் தான் மற்ற வீடியோ பற்ற வைக்க முடியும். ஓகே. அடுத்து வந்து இப்போ வந்து ஃபவுண்டன் ஐட்டம் பார்க்க போகிறேன். ஃபவுண்டன் ஐட்டம் வந்து இப்போ நம்ம யூனிக்கான ப்ராடக்டாக இருக்கும். 25 வெரைட்டிஸாக இருக்கும் நம்மகிட்ட வந்து ஃபவுண்டன் வந்து. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா போன்சாயின்னு சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கலராக இருக்கும். ஓகே. சின்ன ஃபவுண்டன் இருக்கிறதுல இதுதான் நம்மளோட சின்ன ஃபவுண்டனு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட யூனிக்கான ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு 6 பீஸ் வரும். ஓகே. ஃபவுண்டன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு கிராக்லிங் மாதிரி வரும். இது வந்து ரெட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டு ஸ்டார் மாதிரி வரும். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன். இதுக்கு அடுத்து ரெட் அண்ட் க்ரீனும் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. இதுக்கு அடுத்த சைஸ் வந்தீங்கன்னா ஜம்போ. இது வந்து நம்மகிட்ட வந்து யூனிக்கான ப்ராடக்ட்டு. ஓகேண்ணா. சைஸ் பார்க்குறதுக்கு ஜம்போ மாதிரி இருக்கும். நல்லா ஜம்போ மாதிரியே வர்றதும். ஓகே. நார்மல் டின் ஃபவுண்டனோட நல்லா ஹைட்டாக தான் இருக்குது. டின் ஃபவுண்டனோட நல்லாயிருக்கும். ஓகே. நம்மகிட்ட இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. இது வந்து கிராக்லிங்கு, க்ரீனு, எல்லோ, அதுலேயே ரெட் அண்ட் க்ரீன் எல்லாமே வரும். ஓகே. அடுத்து ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னு. ஓகே. இந்த மாதிரி வரும் பாப்கார்னு. இல்லை இது ஓகே. பாப்கார்ன்லேயே 2 வெரைட்டி இருக்குது. ஆமாம், 2 வெரைட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது பீஸ்ட்டுன்னு சொல்லி. ஓகே. இது என்ன ஃபங்க்ஷன்னா? இது நார்மலாக நம்ம கிராக்லிங் ஃபங்க்ஷன். கிராக்லிங். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பார்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ஷவர் மாதிரி நல்லா மழை பொழிகிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாய். இது ஒரு டைப்பு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு துப்பும் பார்த்துருக்கு ரெட்டு. இதுலேயே நம்மகிட்ட ஒரு 6 வெரைட்டிஸ். ஓகே.
ஓகே. ஸோ இப்போ கிட்ஸ் வராங்கன்னா ஃபவுண்டைன் பிடிக்குதுன்னா அவங்க செலக்ட் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. அது வந்து மற்ற கடைகள்லாம் பொம்மை படம் போட்டு அதில் வந்து ஃபவுண்டன் வர மாதிரி இருக்கும். நம்மகிட்ட வந்து அந்த பொம்மை படத்தை காமிக்காம ஃபவுண்டனாகவே காட்டிடுறோம் நம்ம வந்து. ஓகே ஓகே. ஏன்னா பொம்மை படத்தை காட்டி 300 400 நம்மகிட்ட வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 100 120 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு வெடிச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே ஃபவுண்டன் தான் அதுலேயும் வரும். ஆனால் என்ன அதில் வந்து படம் ஒட்டியிருக்கனால 300 400 சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அடுத்து வந்து பென்சில் ஐட்டம்னா பென்சில் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு. ஓகே. ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைடெக் பென்சில். இது வந்து மல்டி கலர் பெரிய சைஸ் வந்து பெருசு. ஓகேண்ணா. அதுலேயே வந்து இது பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ். இதுவும் மல்டி கலர் தான். ஓகே. 3 பீஸ் இருக்கும் இது வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ஃபால்ஸ் பென்சில். வாட்டர் ஃபால்ஸ் அதாவது ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி 5 பீஸ் இருக்கும் இதில் வந்து. அந்த ஃபால்ஸில் தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும். இது வந்து பாப்கார்ன், அதாவது கிராக்லிங் பாப்கார்ன் புரிகிற மாதிரி சவுண்ட் வரும்ல, அந்த இது அதிலே கையில் பிடிக்கிறது. ஓகேண்ணா. இது வந்து நார்மலான பென்சில் ஐட்டம்னா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியான பென்சில் ஐட்டம்லாம் அப்போதே நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு காமிச்சேன் எல்லாமே. இதை விட அட்வான்ஸாக இப்போ வந்த மாடுலேஷனில் உள்ளதெல்லாம் 2025 வந்ததெல்லாம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அவைலபிள் இருக்குது. எல்லாமே அவைலபிளில் இருக்குது. ஓகே. அதுவும் பென்சில் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. வந்து இது வந்து நார்மலாக உள்ளதை இப்போ காமிக்கிறோம் வேறு ஒன்று. ஓகே. அடுத்து வந்து ஸ்கை ஷாட் போயிடலாம். நான் ஸ்கை ஷாட்னா சின்ன ஸ்கை ஷாட்லேருந்து இருக்குது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகே. 2 பீஸ் இருக்கும் உள்ள. 2 பீஸ் இருக்கும். 2 பீஸ் இருக்கும். ஓகே. ஒரு சின்ன சைஸ் இது வந்து. இதுலேயே இதுக்கு அடுத்து உள்ள சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நானோ. இது வந்து 5 பீஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இதுவும் ஸ்கை ஷாட் நல்லா மேலே போய் வெடிக்கும். இந்த மாதிரி நல்லா சின்ன ஷாட்டு தான் பார்க்க வேண்டாம். கலர் நல்லா வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பு. இதுக்கு அடுத்து உள்ள சைஸ் வந்து அப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது 2 விட இது என்னென்னா இது எல்லாமே ஒரே கலராக இருக்கும் நேனோ வந்து. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கலராக இருக்கும். ஓகே. ஒவ்வொரு கலர் வந்து இந்த இருக்குல்ல இதில் பின்னாடி டிஸ்பிளேல காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த டிஸ்பிளேல உள்ள கலர்ஸ் அப்படியே வரும் அதில். ஓகே. லைக் தென்னமரம் ஃபங்க்ஷன் கூட இதுலேயே இருக்குது. இதுலேயே இருக்குது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 6 பீஸ் வரும். அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். டபுள் கலர் மாதிரி இருக்கும். ஒன்று ரெட் கிரீன். ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்த சைஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிங்கோ. இது வந்து சைஸ் போக போக சைஸ் கூடிரும் உங்களுக்கு. பைப் சைஸ் வந்து இது 3 பீஸ் வரும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா பாண்டாங்கிறது வந்து இது வந்து 5 பீஸ் வரும். 5மே வேறு கலர் வரும். நல்லா ஹைட்டு போய் நல்லா வெடிக்கும். இதில் உள்ள டிஸ்பிளேல உள்ள கலர் வெடிக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 இன்ச்சு பைப் வரும் நம்மகிட்ட வந்து. 2 இன்ச்சு பைப்பு பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்மளுக்கு ஒரு 8 வெரைட்டி 9 வெரைட்டி வரும் 2 இன்ச்சு பைப்பில். 2 இன்ச்சு பைப்பு. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஹாலு. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6-7 வெரைட்டி வரும் நம்மகிட்ட 2 ஹால்கிட்ட. 2 ஹாலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2.5. 2.5ல பார்த்தீங்கன்னா 9 வெரைட்டி வரும் நம்மகிட்ட. 2.5ல 9 வெரைட்டி. ஆமாம். 2.5 3 இது வந்து சைஸ் வந்து 3. இது வந்து 2 ஹாலு. இது வந்து 3. ஓகே. 3ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 9 வெரைட்டி வரும் கலர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5. இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 வெரைட்டி வரும் நம்மகிட்ட. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான இது என்னென்னா 2 இன்ச்சிலேயே 3 பீஸ் கேட்பாங்க. ஓகே. இது வந்து 2 இன்ச்சிலேயே 3 பீஸு. 3 பீஸுங்கிறது வந்து 3மே வேறு வரும். ஒரே கலர் வராது. ஓகே. 3 கலர் 3மே 3 கலராக வரும். அதாவது வந்து இந்த 2 இன்ச்சில் உள்ளதை வந்து இதில் இது பண்ணியிருப்போம், ஃபில் பண்ணியிருப்போம். 2 இன்ச்சு 3 பீஸ். ஓகே. ஓகே. 3.5 வரலும் பார்த்துட்டோம் பைப்ஸ் வந்து. இப்போ பார்க்குறது வந்து 3.5லே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 ஸ்டெப்பு. இது வந்து ஓகே 12 ஸ்டெப்பு. அதாவது 12 ஸ்டெப்னா ஒரு இதில் போய் 12 தான் பிரிஞ்சு வெடிக்கும். 12 வெடிக்கும். ஆமாம் 12 வெடிக்கும். ஓகே. ஆமாம். இதில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட. அதே இது பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இன்ச்சு பைப். 4 இன்ச்சு பைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். உள்ள டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் வெடிக்கும். ஓகே. ரெட் அண்ட் க்ரீனு எல்லாமே இருக்குது. எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். இதில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோ அதுதான் வரும். ஓகே. பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச்சு வரலும் பார்த்துட்டோம். இது வந்து 5 இன்ச்சு. 5 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3 வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் ஃபங்க்ஷன் வந்து 3மே 3 வேறு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகே. ஹைட்டு வந்து உங்களுக்கு அதை விட இது எல்லாமே ஹைட்டு கூடும். பைப் சைஸ் வந்து வித்தியாசம் வரும் எல்லாமே வந்து. ஓகே. 2 இன்ச்சு பைப்பு 3 இன்ச்சு பைப்புங்கிறது வந்து அந்த பைப் சைஸ் தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுங்கும் போது அதில் வந்து சைஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஹைட்டு நல்லா போய் நல்லா வெடிச்சு இதாக ஃபங்க்ஷன் வந்து நல்லா பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ ஒவ்வொன்றுலையுமே 2 பீஸ் இருக்குது. 2மே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில். ஆமாம் 2மே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சார். ஓகேண்ணா. ஓகே.
வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 10 ஷாட்ல இருந்து இருக்கு. இது வந்து 10 ஷாட். அது 10 ஷாட்னா நீங்க வந்து நார்மலா ரைடர்னு நினைச்சிட கூடாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் தான் நம்மகிட்ட வந்து. ஓகே. 10 இருக்கு. ஆமா 10 இருக்கு, 12 இருக்கு. அது வந்து 25. இது 25, 30. ஓகே. 60, 120. இது வந்து 240. 240 வரலும் இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வெடிக்கிற மாதிரி ஸ்மோக் ஷாட்னு இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஸ்மோக் பைப்பில் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஷாட்லேயே கொண்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் புதுசாக. அந்த ஸ்வீட் அண்ட் சால்ட்டுங்கிறது ஆமாம், அது வந்து ஸ்மோக் ஷாட்டு. ஓகே. ஷாட் வந்து நம்மகிட்ட வந்து 10லேருந்து இருக்குது. 10லேருந்து பார்த்தீங்கன்னா 240 வரலும் இருக்குது. ஓகே. ஓகே. கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் நம்மகிட்ட வந்து 16 ஐட்டத்துலேருந்து 81 ஐட்டம் வரலும் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறது வந்து எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். 1லேருந்து கூட நம்மகிட்ட கொடுக்கலாம், ஒரு குவான்டிட்டிலேருந்து கூட கொடுக்கலாம். ஓகே. கிஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுத்து 2 நாளில் நம்ம கொடுத்துடலாம். ஓகே. கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரீட்டைல் மாதிரி தான். நார்மலாக நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களோ ஆர்டரோட சேர்த்து கேட்டாலும் கொடுத்துடலாம். இல்லை தனியாக எனக்கு ஒரு 300 பாக்ஸ் வேணும், ஒரு 500 பாக்ஸ் வேணும், ஒரு 1000 பாக்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஒரு 2 to 3 days அதுக்குள்ளே டெலிவரி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே. 1000 பாக்ஸ்னாலும் 2-3 நாளில் 1000 பாக்ஸ் இல்லைனா 5000 பாக்ஸ் வரலனாலும் கொடுத்துடலாம். நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இது பண்ணுறோம்னா நமக்கு வந்து எப்போயுமே கிஃப்ட் பாக்ஸ் ஸ்டாக் இருக்கும் நம்மகிட்ட. ஓகே. 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 ஓகேண்ணா. இப்போ நார்மலாக கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணுறோம், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறோன்னா மினிமம் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும்? மினிமம் வந்து நீங்கள் ஒரு 2500 ரூபாய்க்கு நான் சொல்லுவேன். 2000 ரூபாய்க்கே நீங்கள் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லுவேன். நான் 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டு 500 ரூபா பார்சல் சார்ஜ் கொடுக்குறீங்க. நிறையா பேர் அதை தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து குறிப்பிட்டு மினிமம் ஒரு 3000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். நல்ல பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் போடுறது 2000 ரூபாயிலேருந்து கூட போடலாம். நாங்கள் பார்சல் போட தயாராக தான் இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் 500 ரூபா கொடுத்து பார்சல் சார்ஜ் கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு கடைசி நேரத்தில் எங்கும்போது பெட்டிக்கு 500 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. பெட்டிக்கு 1000 ரூபா வரலும் கொடுத்து கூட என்கிட்ட வாங்கியிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு பட்டாசு 1000 ரூபாய்க்கு கொடுத்து கூட எடுத்திருக்காங்க. பட் முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போனா பார்சல் சார்ஜ் வந்து ஒரு 300 தான் போகுது. 300 350 தான் போகுது. அப்போ இப்போயே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்சல் சார்ஜ் குறையும். ரெண்டாவது 2000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2 பேராக சேர்ந்து 4000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஒரே பார்சல் சார்ஜ், ஒரே பார்சலில் வச்சு விட்றலாம். ஒரே பார்சல் சார்ஜ் ஆயிரும் உங்களுக்கு. அதுதான். ஓகேண்ணா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த பார்சலுமே டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நார்மலாக பார்சல்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நைட்டே நம்ம வந்து டிஸ்பாச் பண்ணி அவங்களுக்கு எல்லார் காப்பி அனுப்பிச்சி விட்ருவோம். அதாவது வந்து இங்கே இருக்கிற ரஷ்ஷை பொறுத்து தான். அதாவது ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் 1 நாள் 2 நாள் டிலே ஆகும். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மொத்தமாக லோடு இருக்கும் அவங்ககிட்ட, அதை ஏற்றுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இல்லை ஒரு நாள்லேயே வந்துடும். தமிழ்நாடுக்குள்ளே பொறுத்தளவு 1 நாள் 2 கூடுனா 2 days அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது. ஓகே. அதர் ஸ்டேட்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் போகிறதுக்கு. ஓகேண்ணா. ஓகே. ஓகேண்ணா. தேங்க்யூ. இப்போ குண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட புல்லட் பாம்பில் இருந்து இருக்குது. ஓகேண்ணா. புல்லட் பாம்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே அதுக்கு அடுத்த சைஸ் நார்மல் சைஸ் இது வந்து. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கு அடுத்து மீடியமாக உள்ள சைஸ் கிங் ஆஃப் கிங்கு. ஓகே. கிங் ஆஃப் கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய சைஸ் இருக்கிறதுலே டீலக்ஸ் பாம். ஓகே. ஓகேண்ணா. உருட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து 5 இன்ச்சு, இது வந்து 6 இன்ச்சு. இது நம்மகிட்ட இருக்கிறது வந்து 2.25 குருவி, 3.5 லட்சுமி, 4.5 லட்சுமி, 4.5 டீலக்ஸ் லட்சுமி. அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. ஓகே. 5 இன்ச்சு ஜல்லிக்கட்டு இருக்குது, 6 இன்ச்சு. ஓகேண்ணா. 6 இன்ச்சு வரலும் இருக்குது. நம்மகிட்ட 2.25 குருவியிலேருந்து 6 இன்ச்சு வரலும் இருக்குது. உருட்டு வந்து குண்டு வந்து பார்த்தீங்கன்னா குண்டு புல்லட் பாம்லேருந்து டீலக்ஸ் பாம் வரலும் இருக்குது எல்லாமே வந்து. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா எப்படி ஆர்டர் பண்ணுறதுனா? ஆர்டர் பண்ணுறது வந்து நீங்கள் நேர்லேயும் வந்து வாங்கிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் இருக்குது www.moneyagencies.com இருக்குது. வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியாதவங்க வந்து நேர்லேயும் வந்து வாங்கிக்கலாம். நம்ம கடை வந்து சீசன் கடை கிடையாது. நார்மலாக வந்து 365 நாள் கடை இருக்கும். 365 நாள் பிஸ்னஸ் நடக்கும். நம்ம அது வந்து இந்த சீசன் டயத்தில் வியாபாரம் பார்த்துட்டு அப்போ மட்டும் முடிச்சுட்டு போகிற மாதிரி இது கிடையாது. நம்ம வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் இருக்கும், யூனிக்காக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொட்டேஷனாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். 365 நாளும் இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலமாக ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நம்ம ஆல் ஓவர் இந்தியாவே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா. ஆமாம். 365 நாளும் நமக்கு வந்து சரக்கு போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து 365 நாள் நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே. தீபாவளி டயத்தில் வந்து கொஞ்சம் நெருங்கி வாங்குறத விட ஃபஸ்ட்டே கொஞ்சம் தள்ளி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் நேரம் போடுறாங்க எல்லாருமே வந்து லாஸ்ட் நேரம் தான் அந்த ஒரு 10 நாள் இருக்கும்போது தான்
பட்டாசு வாங்கணும்னு ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இங்கே இருந்து தான் எல்லா ஊருக்கும் போகணும். சிவகாசி தான் உங்களுக்கு பட்டாசு. பட்டாசு வந்து சிவகாசி பட்டாசு தான் எல்லா ஊருக்கும் போகுது. இப்போ ஊரில் விற்கிறாங்களும் சிவகாசியில் வாங்கி தான் அங்கே வந்து விற்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவும் குறையும். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு பட்டாசும் நல்லா உங்களுக்கு இருக்கும். கடைசி நேரம் போடுறதுனால பெட்டி என்ன ஆகுதுன்னா பெட்டி நெளிஞ்சிருது, டேமேஜ் ஆயிடுதுங்கிறாங்க. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே ஆர்டர் போட்டு முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து பதப்பட்டு போகாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங்காக இருக்கும். செலப்பன் போட்டு தான் இருக்கும். எல்லாமே செலப்பன் போட்டு தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து நமத்து போகும் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்மகிட்ட வந்து கிஃப்ட் பாக்ஸும் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ஐட்டத்தில் இருந்து இருக்குது. நான் கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். நான் 16லேருந்து இருக்குது. நம்மகிட்ட 81 ஐட்டம் வரல கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சீசனுக்கு பட்டாசுக்கு இதுக்கு தீபாவளிக்கு மட்டும் கிடையாது, கிறிஸ்மஸ் நியூ இயரு அடுத்து வர எதுக்குனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கடை ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம கடை வந்து சாத்தூர் டு சிவகாசி மெயின் ரோட்டில் வந்து அனுப்பன்குளம்ங்கிற வில்லேஜில் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடை வந்து. நம்ம கடை வந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 10 ஷாட்ல இருந்து இருக்குது. இது வந்து 10 ஷாட்டு. அது 10 ஷாட்டுனா நீங்கள் வந்து நார்மலாக ரைடர்னு நினச்சிடக்கூடாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் தான் நம்மகிட்ட வந்து. 10 இருக்குது. ஆமாம், 10 இருக்குது, 12 இருக்குது. அது வந்து 25, இது 25, 30, ஓகே 60, 120, இது வந்து 240 வரலும் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வெடிக்கிற மாதிரி ஸ்மோக் ஷாட்டுன்னு இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஸ்மோக் பைப்பில் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஷாட்லேயே கொண்டு வந்திருக்கோம் இந்த வருஷம் புதுசாக. அந்த ஸ்வீட் அண்ட் சால்ட்டுங்கிறது ஆமாம், அது வந்து ஸ்மோக் ஷாட்டு. ஓகே. ஷாட் வந்து நம்மகிட்ட வந்து 10லேருந்து இருக்குது. 10லேருந்து பார்த்தீங்கன்னா 240 வரலும் இருக்குது. ஓகே ஓகே. கிஃப்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் நம்மகிட்ட வந்து 16 ஐட்டத்துலேருந்து 81 ஐட்டம் வரலும் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறது வந்து எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். 1லேருந்து கூட நம்மகிட்ட கொடுக்கலாம், ஒரு குவான்டிட்டிலேருந்து கூட கொடுக்கலாம். ஓகே. கிஃப்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுத்து 2 நாளில் நம்ம கொடுத்துடலாம். ஓகே. கிஃப்ட் பாக்ஸ் வந்து 2 டேஸ் ரீட்டைல் மாதிரி தான். நார்மலாக நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களோ ஆர்டரோட சேர்த்து கேட்டாலும் கொடுத்துடலாம். இல்லை தனியாக எனக்கு ஒரு 300 பாக்ஸ் வேணும், ஒரு 500 பாக்ஸ் வேணும், ஒரு 1000 பாக்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஒரு 2 to 3 டேஸ் அதுக்குள்ளே டெலிவரி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே. 1000 பாக்ஸ்னாலும் 2-3 நாளில் கொடுத்துடலாம். 1000 பாக்ஸ் இல்லைனா 5000 பாக்ஸ் வரலனாலும் கொடுத்துடலாம். நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்போயுமே கிஃப்ட் பாக்ஸ் ஸ்டாக் இருக்கும் நம்மகிட்ட. ஓகே 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 ஓகேண்ணா. இப்போ நார்மலாக கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணுறோம், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறோம்னா மினிமம் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும்? மினிமம் வந்து நீங்கள் ஒரு 2500 ரூபாய்க்கு நான் சொல்லுவேன். 2000 ரூபாய்க்கே நீங்கள் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லுவேன். நான் 2000 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டு 500 ரூபா பார்சல் சார்ஜ் கொடுக்குறீங்க. நிறையா பேர் அதை தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து குறிப்பிட்டு மினிமம் ஒரு 3000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். நல்ல பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் போடுறது 2000 ரூபாயிலேருந்து கூட போடலாம். நாங்கள் பார்சல் போட தயாராக தான் இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் 500 ரூபா கொடுத்து பார்சல் சார்ஜ் கொடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு கடைசி நேரத்துலங்கும்போது பெட்டிக்கு 500 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. பெட்டிக்கு 1000 ரூபா வரலும் கொடுத்து கூட என்கிட்ட வாங்கியிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு பட்டாசு 1000 ரூபாய்க்கு கொடுத்து கூட எடுத்திருக்காங்க. பட் முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போனா பார்சல் சார்ஜ் வந்து ஒரு 300 தான் போகுது, 300-350 தான் போகுது. அப்போ இப்போயே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்சல் சார்ஜ் குறையும். ரெண்டாவது 2000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2 பேராக சேர்ந்து 4000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஒரே பார்சல் சார்ஜ், ஒரே பார்சலில் வச்சு விட்டுறலாம். ஒரே பார்சல் சார்ஜ் ஆயிரும் உங்களுக்கு. அதுதான். ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த பார்சலுமே டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நார்மலாக பார்சல்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நைட்டே நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணி அவங்களுக்கு எல்லார் காப்பி அனுப்பிச்சி விட்ருவோம். அதாவது வந்து இங்கே இருக்கிற ரஷ்ஷை பொறுத்து தான். அதாவது ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் 1 நாள் 2 நாள் டிலே ஆகும். ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மொத்தமாக லோடு இருக்கும் அவங்ககிட்ட, அதை ஏற்றுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இல்லை ஒரு நாள்லேயே வந்துடும். தமிழ்நாடுக்குள்ளே பொறுத்தளவு 1 நாள் 2 கூடுனா 2 டேஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆகாது. ஓகே. அதர் ஸ்டேட்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் போகிறதுக்கு. ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. தேங்க்யூ.